மக்களே, இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சமையல்ல நம்ம வந்து விராமீன் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாங்க 2 கிலோ விராமீன் வந்து எடுத்து வச்சிருக்கோம். நாங்க கழுவியும் வச்சிருக்கோம். நீங்க கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு தேங்காய் வந்து ரொம்ப போடக்கூடாது, அதனால கொஞ்சமா தேங்காய் எடுத்துக்கோங்க. மிளகு, சோம்பு, சின்ன வெங்காயம் ஒன்று, பூண்டு ஒன்று. தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாட்டம் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி போல் நல்லா சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. 2 கிலோ மீனுக்கு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். பொடி வந்து மீடியம் சைஸில் வந்து தண்ணியில் வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கரைச்சி ஊற்றிக்கணும். நாங்கள் கலந்து ஊற்றிட்டு இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி கடைஞ்சி ஊற்றிக்கோங்க. திரும்பவும் தண்ணி ஊற்றி நாங்கள் கரைஞ்சி எடுத்துக்கிறோம். புளி வந்து நல்லா பிணைச்சு கழுவிக்கோங்க. கை உள்ளிடுங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. போட்டு இப்படி கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாக வகுந்துட்டு குழம்புல போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் 4 போட்டிருக்கோம், 2 தாளிக்கிறதுக்கும் 2 குழம்புக்கும். தக்காளி 2 தக்காளி, சின்ன வெங்காயம் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். என்றைக்குமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நாங்கள் வகுந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். மஞ்சத்தூளும் தயிரும் கொஞ்சம் ஊற்றி கழுவிக்கோங்க. அப்போ தான் வந்து கவுள் இருக்காது. கொஞ்சமாக எண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. எப்பவுமே மீனை நல்லா கண்ணாடி மாதிரி கழுவி வச்சுக்கோங்க. எப்படி இருக்கணும்னா முகம் பார்க்குற மாதிரி இருக்கணும். என்றைக்குமே மீனை வந்து கழுவும் போது கழுவி தண்ணி ஊற்றி கழுவுங்க. அப்போ தான் நல்லா கண்ணாடி மாதிரி தெரியும். கவுச்சின்ற ஸ்மெல்லே வந்து சுத்தமாக இருக்காது. இதில் மீன் குழம்புக்கு நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மண்சட்டி எடுத்துக்கோங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு வெந்தயமும் ஜீரகமும் போடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒதுக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், அப்புறமா 2 தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகா, குழம்பு 2 அடக்கி போட்டுருங்க. இப்போ நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கலந்து விட்டோம் இல்லையா, அதை நம்ம ஊற்றிடலாம். அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்படி நல்லா திக்கா வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அடிப்பிடிக்கும், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். என்னைக்குமே மாங்காயை வந்து முன்னாடியே போட்டுறாதீங்க. கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம மாங்காயையும் மீனையும் ஒன்றா தான் சேர்த்து போடணும். ஒன்றா சேர்த்துக்கோங்க. இனிமே மீன் போடுறதுக்கு அப்புறமா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இந்த மீனை வந்து 5 நிமிஷம் வேக விட்டா போதும். ஏன்னா இது இருக்கிற சூட்லேயே வந்து வெந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்கும் போது ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப வேக வேண்டாம். நம்ம ஏன் மாங்காய் வந்து முன்னாடி போட வேணாம்னு சொன்னேன்னா, நம்மளோட அப்படியே புளிச்சு போயிடும். அப்புறம் நல்லாவே இருக்காது. சாப்பிடும் போது புளிவு மட்டும்தான் தெரியும். மீன் குழம்பு தேன் போல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டு. அப்படியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சுந்தரி செட்டிநாடு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.